இந்த முறை நடக்கப் போகக்கூடிய தேர்தலால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் யாராவனா இருக்கட்டும், இவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய மாட்டார்கள். 2027 கடைசியிலோ ஒரு காலகட்டத்தில் கட்டாயமாக இன்னொரு தேர்தலை நாம் சந்திக்க வேண்டிய காலகட்டம் வரும். காரணம் என்னவா இருக்கும்? ஒரு முக்கியமான கட்சி பிளவுபடும். அந்த பிளவுபடுறதுனால் பலவிதமான பிரச்சனைகள் வரும். காரணம், அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமானவர்களை, முக்கிய தலைவர்களை ஒரு பிரச்சனையில் இருந்து அந்த கட்சி காப்பாற்ற தவறிவிடும். அதனால் பலவிதமான பிரிவினைகள் உண்டாகும். உங்களுடைய கணிப்புப்படி அடுத்த வருட கடைசியில கண்டிப்பா இப்ப யார் ஆட்சி அமைக்க போறாங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க. மறு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்ல, முக்கியமான கட்சி தலைவர்களின் ஆரோக்கியத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த தலைவர் இருக்கும் வரை தான் அந்த கட்சி வாழும். அந்த தலைவருக்கு ஏதோ பிரச்சனை வந்தால் அந்த கட்சி சின்னாபின்னமாக மாறும். பலவிதமான பிரிவுகளாக மாறும். இந்த தேர்தலில் நிறையா தொகுதிகள் பிரச்சனையாகி கோர்ட்டு மூலமாக தீர்மானம் ஆகும். நீதிமன்றத்துக்கு போகும். யார் ஜெயித்தார்கள் என்பதை நிறுத்தி வைத்துவிட்டு கோர்ட்டு தான் உங்களுக்கு சொல்லும் யார் ஜெயிச்சார், யார் வெற்றி பெற்றார்னே கடைசி வரைக்கும் தெரியாது. போல ஓட்டு எண்ணிக்கை ஒரு முறைக்கு பல முறை எண்ணப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்குமே பெரிய மெஜாரிட்டி கிடைக்காது. எல்லாருமே ஒரு 500 ஓட்டு 200 ஓட்டு இவ்வளவு தான் வித்தியாசத்தில் இருக்கும். அதனால ரீகவுண்டிங் நடந்துகிட்டே இருக்கும்.